அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் இந்த அறிக்கை வெளியிடுகிறோம். இது எல்லோரும் வைரலாகி உங்கள் வீடியோகளிலும் ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் எல்லாம் போட வேண்டும். இது அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். மதிப்புடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், தமிழ்நாடு மின் வாரியம் ஒரு சட்டத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். அது என்னதென்று கேட்டால், 200 ரூபாய்க்கு கொண்டு போனாலும் அடைக்கப்படவில்லை. பாவப்பட்ட மின்சாரம் பயன்படுத்தக்கூடியதான வாடிக்கையாளர் 200 ரூபா கொண்டு போனாலும் அடைக்க முடியவில்லை. 500 ரூபா கொண்டு போயாலும் அடைக்க முடியவில்லை. மின் கட்டணம் நீங்கள் ஆன்லைனில் அடைக்க வேண்டும், டிடி எடுத்து அடைக்க வேண்டும். இப்படி போன்றதான சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கிறது, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 5000க்கு கீழ்ப்பட்ட கட்டணத்தை அந்தந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸில் நம்ம கட்டலாம், மின்வாரிய ஆஃபீஸில் அடைக்கலாம் என்று சொல்லி அது மெசேஜ் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு கீழ்ப்பட்ட பணத்தை அடைக்கப் போகும் பொழுதும் அவங்க பணம் வாங்க மறுக்கின்றார்கள். நீங்கள் ஆன்லைனில் அடையுங்கள், டிடி போட்டு அடையுங்கள் என்று சொல்லி பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மட்டும்தான் நீ பேச முடியும். ஏனொரு கட்சியுடைய தலைவர் என்ற நிலைக்கு 3 முறை விளவங்கூர் சட்டமன்றத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் சட்டமன்றத்துக்கு உள் வந்து உங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாட்டியும் பேச முடியாட்டியும் கரையில் நின்று வெளியில் நின்று மக்கள் பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்து மக்கள் பிரச்சனையை அரசும் அதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதே என்னுடைய நோக்கம். அதை அரசு நல்லது புறப்படுவித்தால் மோகன் எங்கள் கட்சி தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும். ஆனால் தேவையில்லாத அறிக்கைகள் வெளியிட்டால் அந்த சட்டத்துக்கு நாங்கள் ஒதுங்க முடியாது. அந்த பிரச்சனைக்கென்று நாங்கள் மக்களுக்கென்று குரல் கொடுக்க தான் முடியும். ஆகையால் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும். ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு மக்களை இடியூறாகவே வாழ விடாமல் நெருக்கி கொண்டிருக்கிறது பல சட்டங்களை கொண்டு வந்து. இது ஒரு சட்டம் ஐயா, இருந்தபடியே இருக்கட்டும் ஐயா. மின்வாரி நீங்கள் சொல்லக்கூடியதான கட்டணம் நாங்கள் செலுத்தத்தானே செய்கிறோம். நாங்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடியதான மின்சாரத்துக்கு உபயோகிக்கக்கூடியதான மின்சாரம் அதுக்கு எவ்வளோ கட்டணம் வந்தாலும் நாங்கள் செலுத்ததான் செய்கிறோம். அதன்படி போங்களே, ஆன்லைனில் போங்க. எத்தனை நாள் ஆன்லைனில் போய் இவங்க காத்திருந்து அடைப்பார்கள்? ஆன்லைனில் பதிவு செய்து அடைக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கின்ற கட்டணத்தை யார் கொடுப்பார்கள்? அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அல்லெങ്കിൽ டிடி எடுக்க போனால் எத்தனை நேரம் அந்த காவல் நிற்க வேண்டும்? பாவப்பட்ட ஏழை மக்களோட கையில் இருக்கக்கூடியது ஒரு சின்னதாக இந்த மாதிரி செல் இருந்தால் அவங்க எப்படி ஆன்லைனில் அடைக்க முடியும்? கேட்குறோம். என்னையே இந்த கொடுமை. மார்த்தாண்டம் மின்வாரியா அலுவலகத்துக்கு சென்றோம். சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசுகிறோம். ஐயா, நீங்கள் 5000த்தின் கீழ்ப்பட்ட தொகை நீங்கள் அடைக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அதன்படி நாங்கள் வாங்குகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் அரசு பரிசீலிக்க வேண்டும். தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வந்து மக்களை தமிழகத்தில் நெருக்கடி செய்யக்கூடாது. இது 10 கோடி மக்களையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை. மின் வாரியம் இல்லை மின்சாரம் அவங்க பயன்படுத்தும் பொழுது அந்த பயன்படுத்த யூனிட் கணக்கு பண்ணி நாங்கள் பணம் அடைச்சிட்டு தான் இருக்கிறோம். அதன்படி அந்த பழைய நிலவரத்தில் செல்லட்டுமே. நீங்கள் ஆன்லைனில் போங்க, கம்ப்யூட்டர் சென்டரில் போங்க, நீங்கள் இல்லைங்கள் நீங்கள் டிடி எடுங்க. இதெல்லாம் தேவையில்லை ஐயா. மக்கள் பயன்படுத்தக்கூடியதான மின்சாரத்துக்கு பணம் செலுத்துவதற்கு நீங்கள் அந்தந்த மின்சார அலுவலகத்தில் நீங்கள் நடைமுறை செய்ய வேண்டும். இது எங்களோட ஒரு கோரிக்கை. பணியாளர் கம்மி என்று சொன்னால் மின் வாரியத்துக்கு நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகள் பணியாளர்களை அமர்த்த வேண்டும், நியமனம் செய்ய வேண்டும். அதில் நாங்கள் கவனிக்கிறோம். இது அதிகாரிகளுக்கு சாதகமாகவோ இது பொதுமக்களுக்கு சாதகமாகவோ அரசு சாதகமாக அல்ல. இது மக்கள் பிரச்சனை. மின் வாரியத்தில் பணியாளர் கம்மியாக இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு போர்டில் எத்தனை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். அது தேவை உள்ளதான பணியாளர்களை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும். அந்த குறைவுகளை நிவர்த்த வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. அப்போ மக்கள் பிரச்சனைகள் வராது. நீங்கள் புதிய சட்டங்கள் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. எல்லாம் நல்ல முறையில் நடக்கும், நடைமுறை செய்ய வேண்டும். ஆகையால் மதிக்கக்கூடியதான என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், எலக்ட்ரிசிட்டி போர்டு
ஈவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஒத்துழைப்போடு கூடி இந்த சட்டத்தை எடுத்து மாற்றி மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பழைய சட்டம் எப்படி என்ன சட்டம் சாசனை செய்கிறதோ அதன்படி நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, இது வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள், அரசு அலுவலகங்களில் எல்லாரும் புத்திமுட்டாயிடும். அதனால் அந்த ஒன்றோடு நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். நீங்கள் மீட்டிங் போடவோ கமிட்டி தீர்மானம் பண்ணவோ இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்களுக்கு புத்திமுட்டு வரக்கூடாது. அரசு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரிக்கும், அதை நாங்கள் ஆதரிக்கும். தேவையில்லாத சட்டங்கள் கொண்டு வந்தால் ஒருபோது ஆதரிக்க முடியாது, அங்கீகரிக்க முடியாது. ஆகையால் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த சட்டத்தை எடுத்து மாற்ற வேண்டும். மக்களுக்கு தேவையற்றதான எடுத்து மாற்றி தேவையுள்ளது கொண்டு வாங்க. வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.